பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க பரந்தூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் சிலர் தங்களது நிலங்களை விற்க முன்வந்துள்ளார்கள் அப்படின்ற செய்தி நேற்று பல இடங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 வருஷமா பரந்தூர்ல விமான நிலையம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்க இருக்கக்கூடிய மக்கள், விவசாயிகள்லாம் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி தங்களது நிலத்தை விற்க முன் வந்தாங்க? இது குறித்து நேற்று வந்த செய்திகள்ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, பரந்தூர்ல இருக்கக்கூடிய 9 கோடி மதிப்பிலான நிலங்களை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சித்துறை நிறுவனத்துக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் விற்பதாக பத்திரப்பதிவும் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் குறிப்பிடுறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, பரந்தூர் மற்றும் அதை சுற்றி உள்ள 5 கிராமத்தை சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டு இந்த முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பத்திரப்பதிவு நடந்தது. இது குறித்து பரந்தூர்ல போராடக்கூடிய பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழு தலைவர் சுப்பிரமணியன் கிட்ட பேசும்போது தான் உண்மை என்னன்றது வெளியே வந்தது. போராடக்கூடிய மக்களும் போராட்ட குழு தலைவர் சுப்பிரமணியனும் என்ன பதிவு பண்றாங்கன்னா, வெளியூர்ல வாழக்கூடிய மக்கள் யாரெல்லாம் பரந்தூர்லயும் அதை சுற்றியுள்ள கிராமத்திலையும் நிலம் வாங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட பேசி அவங்கள ஒத்துக்க வச்சு அவங்கள கூட்டிட்டு வந்து பத்திரப்பதிவு செஞ்சிருக்காங்க. இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதற்கான முக்கிய காரணமா போராடக்கூடிய மக்களும் போராட்ட குழு தலைவரும் பதிவு பண்றது என்னன்னா, இங்க போராடக்கூடிய மக்களையும் விவசாயிகளையும் உளவியல் ரீதியா பாதிப்படைய செய்யணும். அதுதான் அவங்களோட முக்கிய நோக்கமா இருக்கு.